Oh my god! தமிழ்நாடு தான் செஸ் விளையாட்டோட தலைநகர்னு சொல்ற அளவுக்கு குகேஷ், அரவிந்த் சிதம்பரம் மற்றும் பிரக்யானந்தா இவங்கெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரத்தை தமிழ்நாட்டுக்கு தேடி கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல செஸ் சாம்பியன்னா அது விஸ்வநாதன் ஆனந்த் மட்டும்தான் இருந்த நிலையில இன்னைக்கு புதுசா இளம் செஸ் வீரர்கள் சாம்பியனா உருவாகிட்டு வராங்க. அதுல குகேஷ், அரவிந்த் சிதம்பரம் மற்றும் பிரக்யானந்தா ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேருமே சர்வதேச போட்டிகள்ல முத்திர பதிச்சு தமிழ்நாட்டுக்கு பல பெருமைகளை தேடி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷ், அரவிந்த் சிதம்பரம் மற்றும் பிரக்யானந்தா இவங்கள நேர்ல கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அண்மையில நடந்த நார்வே போட்டியில தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் இளம் உலக சாம்பியனுமான குகேஷ் 3வது இடத்தை பிடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம குகேஷுக்கு மேஜர் தயான்சாந்த் கேல் ரத்னா விருதும் சமீபத்தில் கொடுத்தாங்க. அதே மாதிரி அரவிந்த் சிதம்பரம் ஸ்டீபன் நவாக்கியான் நினைவு செஸ் போட்டியில முதலிடம் பிடிச்சிருந்தாரு. அதனால அவரு FIDE உலக தரவரிசை பட்டியல்ல முதல் 10 இடங்களுக்குள்ள என்ட்ரி கொடுத்து அசத்தி இருக்காரு. இதே போட்டியில நம்ம பிரக்யானந்தா 2வது இடத்தை பிடிச்சிருந்தார். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக டாப் 10 தரவரிசையில் இருக்கிற 4 இந்திய வீரர்கள்ல 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இது விளையாட்டுல உலக அளவுல முன்னணி இடமா தமிழ்நாட்டை உருவாக்கி வர துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட முயற்சிக்கு கிடைச்ச சான்றுன்னு பல்வேறு விளையாட்டுத்துறை நிபுணர்கள் தங்களோட கருத்து தெரிவிச்சாங்க. இதுல குகேஷ் மற்றும் பிரக்யானந்தா இவங்க 2 பேரும் நம் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட இலை திட்ட பயனாளிங்கிறது தான் ஹைலைட்டா பார்க்கப்படுது. சர்வதேச போட்டியில பதக்கம் வாங்குற வீரர்கள் தங்களை மேலும் தயார்படுத்திக்கிறதுக்காக தான் SDAT இலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க. இதுக்காக வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வழங்கப்பட்டு வருது. அதோட வெளிநாட்டுக்கு போய் பயிற்சி மேற்கொள்ற வகையிலையும் சர்வதேச போட்டிகள்ல பங்கேற்பதற்கான செலவுகளை அரசு ஏத்துக்கிற வகையிலையும் இந்த திட்டத்தின் கீழே நிதி உதவி அளிக்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தால தமிழ்நாட்டுல ஏராளமான வீரர்கள் பயனடைஞ்சிட்டு வரதுனால செஸ் மட்டும் இல்லாம பல்வேறு போட்டிகள்லயும் நம்ம தமிழ்நாடு வீரர்கள் சாதிச்சுட்டு வர்றதா சில புள்ளி விவரங்கள்ல சொல்றாங்க. இதனால ஹாப்பியான உதயநிதி ஸ்டாலின் குகேஷ், அரவிந்த் சிதம்பரம் மற்றும் பிரக்யானந்தாவுக்கு நேர்ல வாழ்த்து சொன்னதோட 3 பேரும் சர்வதேச போட்டிகள்ல இன்னும் பல வெற்றியை குவிக்க நம்மளோட தமிழ்நாடு அரசும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் நானும் என்னைக்குமே உறுதுணையா இருப்போம்னு உறுதி கொடுத்திருக்கார். இப்படி சர்வதேச அளவுல தமிழ்நாட்டு வீரர்கள் தொடர்ச்சியா வெற்றி வாகை சூடிட்டு வர்றது நமக்கெல்லாம் பெருமையா இருக்கிறப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை இருக்காதா என்ன? ஏன்னா ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் எடுத்த முயற்சிகள் அவ்வளோ இருக்கு. சாம்பியன் பவுண்டேஷன், SDAT எலைட் ஸ்கீம், தொகுதிக்கு ஒரு மினி விளையாட்டு அரங்கம், வீரர்களுக்கு இலவச விளையாட்டு உபகரணங்கள் வழங்குறது, ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்குறதுன்னு நிறைய சொல்லிட்டே போலாம். குறிப்பா 3% இடஒதுக்கீட்டின்படி விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்குறதுனால விளையாட்டு துறையிலையும் எதிர்காலம் இருக்குன்னு இன்றைய பெற்றோர்கள் நம்ப தொடங்கியிருக்காங்க. இதனால எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில தமிழ்நாட்டுல விளையாட்டுத்துறை ரொம்ப வேகமா முன்னேறிட்டு வரதாவும், அதுவும் இந்த 3 ஆண்டுகள்ல விளையாட்டுத்துறையில ஒரு புரட்சி நடந்திருக்கதாவும் வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள்லாம் மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட இது மாதிரியான முயற்சியால ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவுல பயனடைஞ்சிட்டு வரதாவும், இது இன்னும் தொடர்றப்போ நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் பல மடங்கு சாதிப்பாங்கன்னு பல பேரும் தங்களோட நம்பிக்கைகளை தெரிவிச்சிருக்காங்க.